வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தலைப்புச் செய்திகள். வேளாண் நிதியுதவி திட்டத்தின் 17வது தவணைத் தொகையான 20,000 கோடி ரூபாயை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். யோகக்கலை மற்றும் சிறுதானியங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்கள் இயக்கமாக முன்னெடுத்து ஆரோக்கியத்தை உறுதி செய்ய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பிரதமர் கடிதம் எழுதியுள்ளார். தொல்லியல் துறை சார்பில் 8 இடங்களில் அகழாய்வுப் பணிகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட ஆம்னி பேருந்துகளில் பயணிகள் முன்பதிவு செய்ய வேண்டாம் என்று அரசு அறிவுறுத்தியுள்ளது. கோஷியாங் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகளில் சமீர் வர்மா, மஞ்சுநாத் உள்ளிட்ட இந்திய வீரர்கள் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி விவசாயிகளின் வாழ்வாதாரமான வேளாண் நிதியுதவி திட்டத்தின் 17வது தவணைத் தொகையான 20,000 கோடி ரூபாயை வாரணாசியில் இன்று விடுவிக்கிறார். 9,26,00,000த்திற்கும் அதிகமான விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் இந்த தொகை நேரடியாக செலுத்தப்பட உள்ளது. திருவண்ணாமலையில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் பங்கேற்கிறார். நாமக்கல்லில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய தொழிலாளர் நலன், வேலைவாய்ப்பு, சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் சோபா கரந்த்லஜே கலந்து கொள்கிறார். இது குறித்து எமது செய்தியாளர். பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் 17வது வேளாண் உதவித்தொகையை பெறவுள்ள நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பாரத பிரதமருடன் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்துரையாட உள்ளனர். இன்று நடைபெறும் இதற்கான நிகழ்ச்சியில் மத்திய தொழிலாளர் நலன், வேலைவாய்ப்புத்துறை மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை இணையமைச்சர் சோபா கரந்த்லாஜே நாமக்கல்லில் கலந்து கொள்கிறார். நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் விவசாயிகள் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் 1,00,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்பெறுகின்றனர். நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ். கண்ணன். நாகை மாவட்டத்தில் கோடை உழவு மேற்கொண்டு வரும் விவசாயிகள் பிரதமரின் இந்த நிதியுதவி தங்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். கோடை உழவு உழந்துட்டு இருக்கிறோம். கோடை பெய்த மழையை வச்சு இனி வருங்காலத்தில் மழை பெய்யும் நம்பி இருக்கிறோம். விவசாயத்துக்கு மானியம் கொடுத்த பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கோடை உழவு நடந்துட்டு இருக்கு. மழை பெஞ்சுனா குறுவை சாகுபடி பண்ணிடலாம். அதற்கு மானியம் அளித்த மத்திய அரசுக்கு நன்றி. சிவகங்கை மாவட்டத்தில் விவசாயிகள் வேளாண் நிதியுதவியை இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி வசதியை பயன்படுத்தி கட்டணமின்றி பெறலாம் என்று அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இது குறித்து எமது செய்தியாளர். பிரதமரின் கிசான் சம்மன் திட்டத்தின் கீழ் 17வது தவணைத் தொகை வரவு வைக்கப்பட உள்ளதால் இன்று முதல் தபால் நிலையங்களில் இதற்கான சிறப்பு முகாம் நடத்தப்பட்டு வருவதாக சிவகங்கை மாவட்ட அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இத்தவணைத் தொகையினை இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி வசதியை பயன்படுத்தி அருகில் உள்ள தபால் நிலையங்களில் கட்டணமின்றி எடுத்துச் செல்லலாம் என்றும் இச்சிறப்பு முகாம் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன். இதேபோல் திண்டுக்கல் உட்பட மாநிலத்தின் பல்வேறு மாவட்ட அஞ்சலகங்களில் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் சிறப்பு முகாம்களை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நிதியுதவி திட்டம் தகுதியுள்ள விவசாயிகளின் குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் 4 மாதங்களுக்கு ஒருமுறை 3 தவணைகளாக 2,000 ரூபாய் வீதம் ஆண்டொன்றுக்கு 6,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் 11 கோடிக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களுக்கு இதுவரை 3,00,000 கோடி ரூபாய்க்கு மேல் வழங்கப்பட்டுள்ளது. யோகக்கலை மற்றும் சிறுதானியங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்கள் இயக்கமாக முன்னெடுத்து சென்று முழுமையான ஆரோக்கியத்தை உறுதி செய்ய பிரதமர் உள்ளாட்சி அமைப்புகளை வலியுறுத்தியுள்ளார். உள்ளாட்சித் தலைவர்களுக்கு பிரதமர் எழுதிய கடிதத்தில் பஞ்சாயத்து வளாகங்கள், பள்ளிகள், அங்கன்வாடி மையங்கள், சமுதாய சுகாதார மையங்கள் உள்ளிட்ட அனைத்து மக்கள் கூடும் இடங்களிலும் யோகா பயிற்சிகளை மேற்கொள்ள கேட்டுக்கொண்டார். 10வது சர்வதேச யோகா தினத்தையொட்டி அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் தனிநபர் மற்றும் சமூகத்திற்கும் யோகா என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளை பரவலாக்க அரசின் முயற்சிகளை எடுத்துரைத்தார். யோகா உடலுக்கு எவ்வளவு முக்கியமோ அதேபோல் ஸ்ரீ அன்னம் எனப்படும் சிறுதானியங்களும் மக்களுக்கு ஊட்டச்சத்தையும் ஆரோக்கியத்தையும் அளிப்பதாக கூறியுள்ளார். இதனிடையே மத்திய ஆயுஷ் இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுதில்லியில் பார்வைத்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் பிரெய்லி முறையிலான யோகா பயிற்சி புத்தகத்தை வெளியிட்டார். மாற்றுத்திறனாளிகள் எளிதாக யோகா பயில இது பெரிதும் பயனளிக்கும். அதேபோல் குழந்தைகளும் சிறார்களும் ஆர்வத்துடன் யோகா கற்றுக்கொள்ள வசதியாக காமிக் எனப்படும் சித்திரங்களுடன் கூடிய படக்கதை புத்தகத்தையும் அமைச்சர் வெளியிட்டார். இதனிடையே பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நாளை நடைபெறும் என்று தெரிகிறது. ஜம்மு காஷ்மீரின் நெடுஞ்சாலை திட்டங்கள் மற்றும் சாலை பணிகள் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஸ்ரீநகரில் ஆளுநர் மாளிகையில் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரில் சாலை பணிகளை மேம்படுத்துவது குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பு நிதியாண்டில் 7.2% இருக்கும் என்று ஃபிட்ச் பொருளாதார அறிக்கை தெரிவித்துள்ளது. முன்னதாக 7% வளர்ச்சி இருக்கும் என்று கூறப்பட்ட நிலையில் நுகர்வோர் செலவுகள் மற்றும் முதலீடுகள் அதிகரித்து வருவதால் வளர்ச்சி மேம்படும் என்றும் இந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு உலகளாவிய வளர்ச்சி 2.6% இருக்கும் என்றும் இதன் அறிக்கை தெரிவித்துள்ளது. சீனா நீங்களாக சர்வதேச அரங்கில் உள்நாட்டு சந்தைகளின் தேவைகள் அதிகரித்து வருவதே இதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சார்பில் 8 இடங்களில் அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் இன்று தொடங்கி வைத்தார். இதன்படி சிவகங்கை மாவட்டம் கீழடி மற்றும் கொந்தகை, விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் கீழமண்டி, புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை, தென்காசி மாவட்டம் திருமலாபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூர், திருப்பூர் மாவட்டம் கொங்கல் நகரம், கடலூர் மாவட்டம் மருங்கூர் ஆகிய இடங்களில் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் தர்மபுரி, பெரும்பாலை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வின் அறிக்கை மற்றும் கல்வெட்டுகளின் விளக்க உரைகள் அடங்கிய தொகுதி நூல்களையும் முதலமைச்சர் இன்று வெளியிட்டார். முன்னதாக இந்து சமய அறநிலையத்துறையின் பதிப்பக பிரிவு மூலம் நூலாக்கம் செய்யப்பட்ட ராமானுஜர் என்ற நூலையும் முதலமைச்சர் இன்று வெளியிட்டார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகர்ப்புற வழி சாலை திட்டத்திற்கான நிலம் எடுப்பு பணிகள் முடிந்த நிலையில் சாலை பணிகளை தொடங்குவதற்கான நடைமுறைகள் குறித்து மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா நெடுஞ்சாலை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் வரும் 24ஆம் தேதி முதல் குறுவை பருவத்திற்கான விவசாய பதிவை தேசிய பயிர் காப்பீட்டு இணையதளத்தில் மேற்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 3 ஆண்டுகளில் இயற்கை இடர்பாடுகள் மூலம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பேரிடர் நிவாரண நிதியாக 834 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட ஆம்னி பேருந்துகளில் பயணிகள் முன்பதிவு செய்ய வேண்டாம் என்று அரசு அறிவுறுத்தியுள்ளது. தடை செய்யப்பட்ட ஆம்னி பேருந்துகளின் விவரம் tnsta.gov.in இணையதளத்தில் வெளியிட்டிருப்பதாகவும் அரசு கூறியுள்ளது. வெளி மாநில பதிவெண் கொண்ட 574 ஆம்னி பேருந்துகள் இன்று முதல் இயங்காது என்றும் அறிவித்துள்ளது. அகில இந்திய சுற்றுலா அனுமதிச்சீட்டு பெற்று விதிகளின்படி இயங்கும் ஆம்னி பேருந்துகள் தொடர்ந்து இயங்கும் என்று கூறியுள்ளது. பிற மாநிலங்களில் பதிவு செய்து விதிகளுக்கு புறம்பாக தமிழ்நாட்டில் இயக்கப்படும் அனைத்து ஆம்னி பேருந்துகளும் தடை செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மினி பேருந்துகளை இயக்க மீண்டும் அனுமதி வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. ஒருங்கிணைந்த மினி பேருந்து திட்ட வரைவு அறிக்கையையும் அரசு வெளியிட்டுள்ளது. சென்னை, திருவொற்றியூர், மணலி, மாதவரம், அம்பத்தூர், வளசரவாக்கம், ஆலந்தூர், சோழிங்கநல்லூர் பகுதிகளுக்கு மினி பேருந்து சேவை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எந்தெந்த வழித்தடத்தில் மினி பேருந்து சேவைகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்து வட்டார போக்குவரத்து அலுவலர் முடிவு செய்யலாம் என்றும் அதிகபட்சமாக 25 கிலோமீட்டர் தொலைவு பேருந்துகளை இயக்க அனுமதி வழங்கப்படும். இந்த வரைவு அறிக்கை தொடர்பாக பொதுமக்கள் வரும் 14ஆம் தேதிக்குள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். சேலம் மாவட்டத்தில் இன்று தொடங்கிய ஜமாபந்தி எனப்படும் வருவாய் தீர்வாயத்தில் ஜருகுமலை, பனைமரத்தப்பட்டி, அடிமலைப்பட்டி உள்ளிட்ட 14 கிராமங்களை சேர்ந்த பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை ஆட்சித்தலைவர் டாக்டர் பிருந்தாதேவி பெற்றுக்கொண்டார். திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற வருவாய் தீர்வாயத்தில் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட ஆட்சித்தலைவர் திரு மா. பிரதீப்குமார் பட்டா மனுக்களுக்கு தீர்வு கண்டு பயனாளிகளுக்கு பட்டாக்களை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தாலுகா அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற வருவாய் தீர்வாயத்தில் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை ஆட்சித்தலைவர் திருமதி பூங்கொடி பெற்றுக்கொண்டதோடு இதற்கு உடனடியாக தீர்வு காண அதிகாரிகளை அறிவுறுத்தினார். நாமக்கல் ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் தீர்வாயத்தில் அலவாய்ப்பட்டி, அத்தனூர், மத்தியம்பட்டி, வெண்ணந்தூர் உள்ளிட்ட வருவாய் கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை ஆட்சித்தலைவர் டாக்டர் உமாவிடம் இன்று வழங்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்திலிருந்து நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 4 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் நேற்று கைது செய்தனர். இவர்கள் காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட உள்ளனர். நாமக்கல் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. மயிலாடுதுறை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள 12 குளங்கள் மற்றும் 6 பூங்காக்கள் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மேம்படுத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு மகாபாரதி தலைமையில் இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஆனி மாத தெப்பத் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்போற்சவம் வரும் சனிக்கிழமை நடைபெறுகிறது. கோஷியாங் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் தைவானில் இன்று தொடங்குகின்றன. ஒற்றையர் பிரிவில் சமீர் வர்மா, மஞ்சுநாத், ரகு மாரிசாமி, அனுபமா உபாத்யாயா, ரக்ஷிதா ஸ்ரீ, தேவிகா உள்ளிட்டோர் களமிறங்குகின்றனர். ஐசிசி உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் சூப்பர் 8 சுற்றுகள் நாளை தொடங்குகின்றன. நாளை நடைபெறும் ஆட்டத்தில் ஆன்டிகுவாவில் அமெரிக்கா தென்னாப்பிரிக்காவை இரவு 8 மணிக்கு எதிர்கொள்கிறது. பார்படாஸில் நாளை மறுநாள் இந்தியா ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் நிதியுதவி திட்டத்தின் 17வது தவணைத் தொகையான 20,000 கோடி ரூபாயை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். யோகக்கலை மற்றும் சிறுதானியங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்கள் இயக்கமாக முன்னெடுத்து ஆரோக்கியத்தை உறுதி செய்ய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பிரதமர் கடிதம் எழுதியுள்ளார். தொல்லியல் துறை சார்பில் 8 இடங்களில் அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட ஆம்னி பேருந்துகளில் பயணிகள் முன்பதிவு செய்ய வேண்டாம் என்று அரசு அறிவுறுத்தியுள்ளது. கோஷியாங் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகளில் சமீர் வர்மா, மஞ்சுநாத் உள்ளிட்ட இந்திய வீரர்கள் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.